நீங்க சொன்ன மாதிரி அந்த மாயா ரொம்ப ஷார்ப்பு தான் மேடம். இவனை என்ன பண்ணா தெரியுமா? நான் செட் பண்ண ஆளுங்களை வச்சு என்னைய கட்டி போட்டா. விடு. சரி கிளம்பு, பஞ்சாயத்துக்கு டைம் ஆச்சு. போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு. டேய் என்ன சொன்ன? டேய் கை கால் உடைக்கணுமா? உன்னைய ஏன் கை கால் உடைப்பியா நீ? டேய் ஜீவா, டேய் ஜீவா, இப்ப இத பண்ணாத. பஞ்சாயத்து முடியட்டும். இவனை சேர்ல கட்டி போடுங்க. புடி. வாடா. ஏய் விடுடா. கட்டு. டேய் நல்லா கட்டு. விடுடா. வரட்டுமா? பஞ்சாயத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. டேய் நீங்க என்ன கட்டி போட்டுட்டு போலாம், ஆனா மாயா உங்களை சும்மா விட மாட்டா. இப்போ பேசுறதுக்கு டைம் இல்ல. பஞ்சாயத்துல ஜெயிச்சுட்டு வந்து பேசுறேன். டேய் வாடா டேய். டேய் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துல யார் முகத்தையும் பார்க்கிற தைரியமோ, அவங்க அவங்க வருத்தத்துக்கு ஆறுதல் சொல்ற மனசோ எனக்கு இல்லப்பா. நான் உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட்டேன் அப்படிங்கிற மன நிம்மதியோட நான் இந்த ஊரை விட்டு போறேன்பா. என்ன நடந்தாலும் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் மீற மாட்டேன், காப்பாத்துவேன். பஞ்சாயத்துல நான் மௌனமாவே இருப்பேன்பா. ஏன் ரகு, நீ உன் அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காகவா அமைதியா இருக்க? அந்த புவனை உன்னை அவமானப்படுத்தும் போது நீ அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் அந்த சத்தியம்தானா? அந்த சத்தியத்துக்காக உன் சுயமரியாதையை கூட விட்டு கொடுக்கறதுக்கு நீ தயாராயிட்டியேப்பா. இல்ல, உனக்காக பஞ்சாயத்துல உன் அம்மா நான் பேசுவேன், என் பிள்ளைக்காக நான் பேசுவேன். என் புருஷன் உன்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காருன்னா அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு. அந்த உண்மை காளிமுத்துக்கு தெரியாம இருக்காது. அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். ஆனா நீ யார் என்ன கேட்டாலும் உங்க அப்பாவுக்கு நீ பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக நீ அமைதியாவே இரு. ஆனா நான் பேசுவேன். என் மகனோட கண்ணியத்தை காப்பாத்துறதுக்கு நான் பேசுவேன். ஐயா, நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறது தப்புதான். வலுக்கட்டாயமா கேட்கறதுனால நான் இப்ப உண்மையை சொல்ல போறேன் ஐயா. என்ன மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுங்கிறது தான் ஐயா என்கிட்ட வாங்கின சத்தியம். என்ன மன்னிச்சிருங்க. எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இத்தனை வருஷமா நான் கட்டி காத்த உங்களோட சத்தியத்தை இன்னைக்கு ரமணி அம்மா கேட்டதுனால உடைச்சிட்டேன்.
என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இதுக்கு மேல இவருக்கு பஞ்சாயத்துல அவகாசம் கொடுக்க முடியாது. கடைசியா உங்க தரப்புல இருந்து ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தா நீங்க சொல்லலாம். இப்பவும் நீங்க மௌனமா தான் இருக்கீங்க. என்ன தீர்ப்பு வருங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த ஊருக்கும் தெரியும். பிராது கொடுத்திருக்கிற இந்த பையன் ஜீவா உங்களுடைய உண்மையான வாரிசுன்னு பஞ்சாயத்துல அறிவிக்கப்படும். உங்க குடும்பத்துல இருக்கிற சொத்துல இருந்தும் இவனுக்கும் ஒரு பங்கு போகும். இதை நீங்க மறுக்கிறதா இருந்தா இப்ப கூட மறுக்கலாம். இப்பவும் நீங்க மௌனமா இருக்கிறது இந்த பஞ்சாயத்தையே அவமானப்படுத்துறதுக்கு சமம். இதுக்கப்புறமும் நீங்க அமைதியா இருந்தா இந்த பஞ்சாயத்து கொடுக்க போற தீர்ப்புக்கு நீங்க கட்டுப்படணும். மன்னிச்சிருங்க. இன்னும் நீங்க எவ்வளவு நாள் அவகாசம் கொடுத்தாலும் என்னோட பதில் மௌனம் மட்டும்தான். இதுல நிறுத்துங்க. நீங்க எது சொல்றதா இருந்தாலும் இங்க வந்து சொல்லுங்க. வணக்கம். என் புள்ள குற்றவாளி இல்ல. ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க இதை ஏத்துக்க கூடாது. தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரத்துல இவங்க வந்து ஏதோ குட்டைய குழப்பணும்னு நினைக்கிறாங்க. தீர்ப்பு சொல்ல தயாராயிட்டீங்கல்ல, முதல்ல தீர்ப்பு சொல்லுங்க. நிறுத்துறியா? பஞ்சாயத்துல எந்த ஒரு தீர்ப்பையும் எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்ல முடியாது. சாட்சிகளும் ஆதாரங்களும் என்ன சொல்லுதோ அதை முழுசா கேட்டுட்டு தான் தீர்ப்பு சொல்லணும். அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா, நீங்க எது சொல்றதா இருந்தாலும் சொல்லுங்க. என் புள்ள மேல எந்த தப்பும் இல்ல. என் புள்ள உங்களுக்கு குற்றவாளியா? என் புள்ள ரகுராம் அண்ணாந்து பாக்குற கோபுரம்தான். அவனை எல்லாரும் அண்ணாந்து பார்க்கணுமே தவிர இப்படி தலை குனிஞ்சு பார்க்க கூடாது. அவன் இப்படி எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கிறான்னா அவன் மேல எந்த தப்பும் இல்ல.